இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாமா? தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. இது ஆன்சர் தெரிஞ்சதாங்க. பேசிக்காக 10th புக்கு படிச்சிருந்தீங்கனாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ருக்மணி லட்சுமிபதி. அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் இவங்களை பற்றின சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எக்ஸஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? அன்னி அவங்களுடைய இதழ்கள் இது பற்றிலாம் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ஓல்டு கொஸ்டின் ரிலேட்டடான டீட்டெயில்ஸில் சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு முத்துலட்சுமி அம்மையார். இவங்க வந்து இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர். ஓகேங்களா? இவங்க முக்கியமாக புற்றுநோய்க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் புற்றுநோய் மருத்துவத்துக்கு இவங்க ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க ஓகேங்களா, முத்துலட்சுமி அம்மையார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1949 புற்றுநோய்க்கான ஒரு நிவாரண மருத்துவமனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ? 1949 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை அடையாறில் வந்து புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தோற்றுவிச்சிருக்காங்க. 49 புற்றுநோய் நிவாரண மருத்துவமனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை அடையாறில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்றது தோற்றுவிச்சிருப்பாங்க. அந்த அடையாறில் இவங்க ஸ்டார்ட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிக்கல் வந்து நாட்டி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடையாறில் உள்ள புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்துக்காக ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, முத்துலட்சுமி அம்மையாருக்காக அடிக்கல் நாட்டி கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுடைய முயற்சினால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, தேவதாசி முறை ஒழிப்பு அப்படின்றத வந்து இவங்க தான் முக்கியமான ஒரு பங்கே வந்து இவங்க தான். இவங்களுடைய ஒரு முன் முயற்சினால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சியில் வந்து ஒழிச்சிருப்பாங்க அந்த இதை தேவதாசி முறை அப்படின்றத. தென் மூவலூர் ராமாமிர்தம். ஸோ இவங்க பிறந்த ஊர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் பிறந்திருப்பாங்க. பட் இந்த மூவலூர் அப்படின்ற ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் உள்ளது தான் இந்த மூவலூர் அப்படின்ற கிராமம். அங்கே இவங்க வளர்ந்ததுனால தான் இவங்க பேர் வந்து மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய முக்கியமான ஒரு சுயசரிதை நூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூவலூர் ராமாமிர்தம் இவங்களுடைய சுயசரிதை நூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாசிகளினுடைய மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர். ஏன்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்து தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூவலூர் ராமாமிர்தம். இவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அது ரிலேட்டடாக இவங்களுடைய சுயசரிதை நூல் தான் தாசிகளினுடைய மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்றது. ஓகேவா? தேங்க்யூ.